Hi friends, welcome to Nandini cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சாம்பார் எப்படி ரொம்ப டேஸ்டா பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்ட சாம்பார் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல நம்ம எந்த விதமான சாம்பார் மசாலாவோ இல்ல எந்த மசாலாவுமே நம்ம வந்து சேர்க்க போறது கிடையாது. இந்த சாம்பாருக்கு நம்ம அரைச்சு தான் வந்து ஒரு மசாலா ரெடி பண்ண போறோம். இதே மாதிரி இன்னும் நீங்க நிறைய ரெசிபீஸ் வந்து பார்க்கணும் அப்படினு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாம்பார் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கப்பில் ஃபுல்லாக வந்து நான் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதில் நம்ம சின்ன வெங்காயம் தான் சேர்க்க போகிறோம். இன்றைக்கி நான் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை வந்து உரித்து வச்சுருக்கேன். சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் 2 தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். நல்லா பழமான தக்காளியை எடுத்துக்கோங்க, அப்போ தான் ரொம்பவே நல்லா இருக்கும். இதில் இப்போ நான் 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அடுத்து இதில் பூண்டு தான் சேர்க்க போகிறோம். ஒரு 4 பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்த்துடாதீங்க, 4 பூண்டு போதும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. நம்ம சீரகத்தை வந்து அரைச்சி சேர்ப்போம், அதனால் இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்து இதில் நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும். இந்த கப்பில் தான் நான் ஃபுல்லாக வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கேன், அதனால் இதே கப்பில் 3 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், துவரம் பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ குக்கரில் வச்சு ஒரு 4-5 விசில் வந்து வர வரைக்கும் விட்டுருங்க. இப்போ நம்ம சாம்பாருக்கு என்னென்ன அரைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க. அடுத்து இதில் நம்ம தேங்காய் சேர்க்கணும், கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்த்துக்காதீங்க. இப்போ அடுத்து வந்து 5 வத்தல் வந்து நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம 2 பச்சை மிளகாய் வந்து பருப்பு வேக வைக்கும் போதே சேர்த்துருக்கோம். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டாக வந்து நல்லா எடுத்துக்கோங்க. இதை தான் நம்ம வந்து சாம்பாரில் வந்து சேர்க்க போகிறோம். இன்றைக்கி நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார் தான் வைக்க போகிறேன். அதனால் கத்திரிக்காவையும் முருங்கைக்காவையும் இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் வந்து இதை நல்லா வேக வச்சிடணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் இந்த கத்திரிக்காவையும் முருங்கைக்காவையும் சேர்த்துருங்க. அது ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே மணமாக இருக்கும். இதில் நம்ம எந்த விதமான மசாலாவுமே சேர்க்க போகிறது கிடையாது. அந்த சீரகம், தேங்காய், வத்தல் பேஸ்ட் மட்டும்தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் வெந்துருச்சு. இப்போ நம்ம பருப்பும் வந்து நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், 5 விசில் விட்டு எடுத்திருக்கேன். ஸோ வந்து கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ அந்த பருப்பையும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அந்த பருப்போடவும் அந்த காய் நல்லா கொஞ்சம் நேரம் வந்து வேகட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் இந்த சாம்பாரில் வந்து சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போவே உங்களுக்கு தெரியும், அதோட வாசனை வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சாம்பார் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். அப்படி செய்யும்போது நம்ம போட்ட காய் எல்லாமே வந்து நல்லா வெந்துடும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம போட்ட அந்த பேஸ்ட் எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வந்திருக்கு, காயும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ஒரு 4-5 கறிவேப்பிலை வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கிறோம். நம்ம தாளிக்கும் போதும் சேர்த்துப்போம், ஆனால் இந்த டைமில் சேர்த்தோம் அப்படின்னா அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தலைகளையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து இதில் வந்து பெருங்காயம் சேர்க்கணும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக வந்து புளி சேர்க்கணும். இந்த சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து கொஞ்சமாக தண்ணியில் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை வந்து சாம்பாரில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே 2 தக்காளி போட்டிருக்கோம், மாங்காவும் போட போகிறோம், அதனால் வந்து புளிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த சைஸில் மட்டும் புளி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த நம்ம ஊற்றின அந்த புளித்தண்ணியும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக தான் நம்ம வந்து மாங்காய் போடணும். ஏன்னா மாங்காய் முன்னாடியே போட்டோம் அப்படின்னா அது சீக்கிரமாக வந்து வெந்து போயிடும். அதனால கடைசியாக இந்த மாதிரி மாங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இதில் நீங்கள் வந்து உப்பு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க.
நான் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம பருப்பு வேக வைக்கும்போது தான் உப்பு சேர்த்துருந்தோம். அதனால் இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வேக விடலாம். அப்போ தான் வந்து மாங்காய் வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான டேஸ்டான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம போட்ட காய் எல்லாமே நல்லா வெந்திருக்குது. அதே மாதிரி மாங்காவும் நல்லா வெந்திருக்குது. இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சாம்பாருக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்பவே நல்லா இருக்கும். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம இதை வந்து சாம்பாரில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் தாளித்த உடனே ஒரு மூடி எடுத்து அதை வந்து மூடிடுங்க. ஏன்னா அப்படி செஞ்சால் தான் அந்த நம்ம நல்லெண்ணெயில் தாளிக்கிறோம் இல்லையா, அந்த ஸ்மெல் வந்து அப்படியே சாம்பாரில் இருக்கும். ஸோ நீங்கள் தாளித்த உடனே ஒரு மூடி எடுத்து மூடிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே டேஸ்டான ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இந்த சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.